முதல்ல ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி என்ன பேச வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம், எல்லாருக்கும் பயன்படுற ஒரு விஷயத்த நான் சொல்ல வந்திருக்கேன். என்ன அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபர்டிலைசர் இப்போ இந்த இருக்கிற இதில் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அது நம்ம நேச்சுரலாக எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நேச்சுரலான ஃபெர்டிலைசர் நீங்கள் ஒரு உரமாக பிளான்ட்ஸுக்கு போட்டிங்கன்னா எப்படி வளரும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வீட்லேயும் இந்த தோட்டம்னு சொல்லி இருக்கும். தோட்டம் எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான். அந்த தோட்டத்தில் நம்ம ஒரு பிளான்ட்ஸை வளர வைக்கலாம். அந்த மாதிரி இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு சொன்னோடனே புரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரா எக்ஸ் அண்டு எக்ஷெல்ஸ். ரா எக்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பச்சை முட்டை ப்ளஸ் எக்ஷெல்ஸ்னால் இந்த முட்டை ஓடுன்னு கேள்விப்படும். அந்த முட்டை ஓடு தான் எக்ஷெல்ஸு. இதை என்னடா பயனற்ற போது உனக்கு பயன்பெற போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஃபெர்டிலைசர் தான். இதில் சில விதமான இதுவெலாம் இருக்குது, பிளான்ட்ஸ் வளர்கிறதுக்கான ஒரு இதுவெலாம் இருக்குது. நம்ம அது தெரியாமல் முட்டையை உடைக்கிறோம், சாப்பிட்றோம், தூக்கி போட்டுடுறோம். உதவ மாட்டேங்குது. இப்பயே அந்த இப்போ ஒரு பாட்டில் நம்ம ஒரு பிளான்ட்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த முட்டையை அதுக்கு அடியில் அந்த மண்ணுக்கு அடியில் போட்டு வச்சிங்கன்னா, அந்த பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டீகம்போஸ் ஆகி அது நல்லா ஒரு ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த எக்ஸெல் சாப்பிடுவோம், நம்ம ஆம்லேட் ஊற்றி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அந்த எக்ஸெல்லை தூக்கி விசிறி அடிச்சிடுவோம். ஒன்றுத்துக்குமே இதுவாகாமல் போயிடும். அது எடுத்து வச்சிங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். நம்ம அந்த பிளான்ட்ஸ் நம்மளோட ஒரு இயற்கையை தரும். அந்த நம்ம ஒரு வளர்க்கறதுக்காக தான் இதெல்லாம் தூக்கி போடாதீங்க. இது ஒரு ஃபெர்டிலைசர், நேச்சுரல் ஃபெர்டிலைசர், ஹார்ம்லெஸ் ஃபெர்டிலைசர். இதெல்லாம் நம்மளுக்கு பாதி பேருக்கு தெரியாமல் இருக்குது. இதை தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த எக்ஷெல்ஸ் என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஷெல்லை நம்ம உடைக்கிறோன்னா அதை பார்த்து உடைச்சி அது வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணும்போது ஃபுல்லாக உடைச்சிடக்கூடாது. ஏன்னா பிளான்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு சக்தி அதுக்கு இருக்கணும். அதை எடுத்து வச்சு என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சாயில் போடணும். அதாவது மண் போட்டு அதில் நம்ம என்ன சீடிங் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை போட்டு நம்ம அதை ஒரு ஹெல்த்தியாக வளர வைக்கலாம். ஏன்னா அந்த எக்ஷெல்லில் அந்த அளவுக்கான ஃபெர்டிலைசர் இருக்குது. ஒரு பிளான்ட்டை வளர வைக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காஃபி கிரவுண்ட் அப்படின்னு நீங்கள் கேள்விப்படுங்க. அந்த காஃபி ஒரு டே டு டே லைஃப்பில் எல்லாமே காஃபி குடிக்கிறவங்க தான். இந்த காஃபி கிரவுண்ட்லேயும் ஃபெர்டிலைசர் இருக்குங்க, நேச்சுரல் ஃபெர்டிலைசர். இந்த காஃபி கிரவுண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஃபி கிரவுண்டை நம்ம ஒரு ட்ரை காஃபி கிரவுண்ட் எடுத்து நம்ம ஒரு பிளான்ட்ஸை சுற்றி நம்ம அந்த மாதிரி போடலாம். அந்த போட்டிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த பிளான்ட்ஸை ஒரு ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இதே நம்ம லிக்விடாக கூட பண்ணலாம். 5 கப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி 6 கப்ஸ் ஆஃப் காஃபி கிரவுண்ட் எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லிக்விடாக இது பண்ணி அதை கொஞ்சம் நாளைக்கு வச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பிளான்ட்ஸுக்கு தெளிச்சுன்னா அது நல்லா ஒரு ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கான ஒரு பெரிய நல்ல வாய்ப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க. நான் உங்களுக்கு 2 பாயிண்ட் சொன்னேன். 3வது பாயிண்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பனானா ஸ்கின்ஸ். பனானா ஒரு எப்படி சொல்கிறது, டே டு டே லைஃப்க்கு எல்லாருமே சாப்பிட்ற ஒரு விஷயம் தான். பனானா என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஒரு இதுவை மட்டும், அந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டு அந்த தோலை தூக்கி விசிறி அடிச்சிடும். அந்த தோலில் ஃபெர்டிலைசர் இருக்குது. அதில் சொல்ல முடியாத ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய இருக்குது. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதுவும் ஒரு ஃபெர்டிலைசர் தான். அது உங்களுக்கு ஒரு பிளான்ட்டை வளர வைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் அந்த அப்படியும் நீங்கள் போடலாம். அது இல்லைன்னா அதை சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த டீகம்போஸ் பண்ணலாம். அதாவது அதை ஒரு டீகம்போஸ் பண்ணி நம்ம ஒரு சாயிலில் மண்ணில் புதைச்சோன்னா ஒரு ரிச் நியூட்ரிஷன் இதெல்லாம் எல்லாமே கிடைக்கும் பிளான்ட்ஸுக்கு. அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வுட் ஆஷ். வுட் ஆஷ்னால் நம்ம இந்த மரக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த மரக்கட்டையை எரித்து நம்ம ஃபயர் பண்ணுவோம். இந்த மாதிரி குளிர் காயறதுக்காக சம்திங் பண்ணுவோம். இல்லைனா நம்ம சமையல் செய்கிறதுக்காக பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்க ஃபுட் ஆஷை நம்ம என்ன பண்ணணும்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வுட் ஆஷ் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆஷ் நம்ம எரிஞ்சு முடிஞ்சோடனே அதை எடுத்து வச்சு அதை நம்ம ஒரு பிளான்ட்ஸை சுற்றி அதை சாயிலில் போட்டிங்கன்னா பிளான்ட்ஸை இந்த ரூட்ஸில் இதுவாகி அந்த சாயிலில் இதுவாகி ஒரு பிளான்ட்ஸ் ஒரு ஸ்ட்ராங்காக வளர வைக்கும், ஹெல்த்தியாக வளர வைக்கும், ஒரு ஃபாஸ்டராக வளர வைக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அடுத்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா அக்வேரியம். அக்வேரியம் வாட்டர்னா என்னென்னு ஒன்றும் இல்லை, மீன் வளர்க்குற அந்த தண்ணி. மீன் இருக்கிற தண்ணியை நம்ம அந்த டர்ட்டி வாட்டரை க்ளீன் பண்ணும்போது எடுத்து வச்சு அதை பிளான்ட்டுக்கு தந்தோன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வேஸ்ட் பண்ணுற பொருளை எதுவுமே தூக்கி போடுறதையும் அது ஒரு பிளான்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பின்னும் நம்மளுக்கே யூஸ் ஆகும். அதனால் எதையும் வேஸ்ட் பண்ணீங்க. நீங்கள் அக்வேரியம் வாட்டரை இது பண்ணிங்கன்னா
அந்த பிளான்ட்ஸுக்கு வந்து ஒரு நைட்ரஜன், கால்சியம் இது எல்லாமே கிடைக்கும். அந்த அக்வேரியம் அந்த வாட்டரில் அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த அக்வேரியம் வாட்டரில் வந்து சால்ட் வாட்டர் இருந்தால் வந்து போடாதீங்க கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இது பண்ணுவோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கிற தண்ணியை வந்து கண்டிப்பாக போடாதீங்க. அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பாக்டீரியா சாயிலில் இருக்கிற பாக்டீரியாஸை வந்து அழிச்சிரும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்ல வாட்டராக இருந்தால் மட்டும் இது பண்ணுங்கள். இல்லை டர்ட்டி வாட்டர்னு கரெக்டாக பண்ணுங்கள். சால்ட் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்த பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த சால்ட்டு கேட்டிருப்போம். எப்சம் சால்ட்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு சால்ட்டு தான். அந்த சால்ட் என்னத்துக்குடா யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சால்ட்டு வந்து ஒரு பவர்ஃபுல்லான மெக்னீஷியம்ங்க. அந்த பவர்ஃபுல்லான மெக்னீஷியம் வந்து இப்போ நம்ம சாயில்ல வந்து ஒரு பிஹெச் வந்து இம்பேலன்ஸான ஒரு மெக்னீஷியமா இருக்குன்னு மெக்னீஷியம் ஒரு இம்பேலன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பிஹெச் லெவல் வந்து ரொம்ப டிக்ரீஸாக இருக்கும். அப்போ நம்ம இந்த மெக்னீஷியம் கலந்த இந்த சால்ட்டை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் கலந்து ஒரு பிளான்ட்டுக்கு போட்டிங்கன்னா, தெளிச்சிங்கன்னா வந்து மாதத்துக்கு ஒரு முறை தெளித்தா கூட அந்த பிளான்ட் வந்து ஃபாஸ்டராக, ஸ்ட்ராங்கராக, ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த விஷயங்கள்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஃபெர்டிலைசர் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அடிங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். கமெண்ட்ஸில் வந்து எதனா டவுட்ஸ் இருந்தாலும், ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணிவிட்டு போங்க. See you soon in next video. Thank you so much for watching this video. Bye.